வணக்கங்க அனைவருக்குமே. இந்திய புவியியலை பத்தி பேசலாம் இன்னைக்கு. இந்திய புவியியலை பத்தி பேசும்போது அது புவியியல் பாடத்தை பேசும் பொழுது வரலாறு தெரிஞ்சிருக்கணுங்க. வரலாறை பத்தி பேசும்போது பாத்தீங்கன்னா புவியியலை பத்தி தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது இரண்டுக்குமே இணைப்பு இருக்குது. எப்பொழுதுமே ரெண்டு பாடத்தை பத்தி படிக்கும் பொழுது ஒரு பாடத்தை படிச்சு இன்னொரு பாடத்தையும் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது, அவசியமும் கூட அப்படிங்கிறது நினைவில் வச்சுக்கலாங்க. இன்னைக்கு என்ன பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகத்தில் இருக்கிற 193 நாடுகளுக்கு மேல, அதாவது பாத்தீங்கன்னா 216க்கு மேல இருக்குது. இருந்தாலும் பாத்தீங்கன்னா ஐநா அவையில உறுப்பு நாடுகளா அப்படிங்கிறது அந்த கணக்கீட்டின்படி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாடுமே ஒரு தீவா அல்லது தீபகற்பமா அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. இப்ப பொதுவான ஒரு கருத்துக்கள் இருக்குது. இந்த அமைப்புகள் இது எல்லாமே ஒரு 6 பிரிவுகள் இருக்குது. இது பொதுவான புவியியல் அமைப்புகள் கொண்டது. ஒரு நாடு எந்த வகையில் இருக்குது, எந்த சிறப்பு அம்சங்களை பெற்றிருக்குது, அது நாடுன்னு தீவா தீபகற்பமா அல்லது வேற என்னன்னா அப்படிங்கிறது ஒரு வரைமுறை இருக்குது. அதுக்கு ஒரு வரையறையும் செய்யறாங்க. அது என்னென்ன அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா முதல்ல பெனின்சூலர் அப்படிங்கிறது, தீபகற்பம் அப்படிங்கிறது. தீபகற்பம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு நாடு, அந்த நாட்டை 4 புறங்களிலுமே கடல் நீரால் அல்லது கடலால் சூழப்பட்டுள்ளது. அது தீவு. தீபகற்பம் அப்படிங்கிறதுக்கு பாத்தீங்கன்னா 3 பக்கம் கடலாலும் ஒரு பக்கம் நிலத்தாலும் சூழப்பட்ட தீபகற்பம். அது அடுத்தது ஐலாண்டு, தீவு அப்படிங்கிறத 4 புறங்களிலும் பாத்தீங்கன்னா கடல் நீரால் சூழப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி. எனவே பெனின்சூலர் என்பது தீபகற்பம். இந்தியா ஒரு தீபகற்ப நாடு அப்படிங்கிறது சிறந்த எடுத்துக்காட்டு. தீவு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம அண்டை நாடான இலங்கை, அதுக்கு சிறந்த எடுத்துக்காட்ட சொல்லலாங்க. அது 4 புறங்களிலுமே நீரால் சூழப்பட்டுள்ளது, கடலால் சூழப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி. அதற்கு அடுத்து 3வது பாத்தீங்கன்னா நிலச்சந்தின்னு சொல்லி தமிழ்ல இருக்கு. அது இஸ்துமஸ் அப்படின்னு சொல்லி தமிழ்ல, இங்கிலீஷ்ல சொல்றாங்க, ஆங்கிலத்துல. இஸ்துமஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 பெரிய நிலப்பரப்புகளை இணைக்கக்கூடிய சிறிய நிலப்பரப்பு அப்படிங்கிறது. இதுக்கு ஏதாவது எடுத்துக்காட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வட அமெரிக்காவையும் தென் அமெரிக்காவையும் இணைக்கக்கூடிய பனாமா அப்படிங்கிற ஒரு நிலச்சந்தி, இதை சொல்லலாங்க. இது சிறந்த எடுத்துக்காட்டு. அப்போ வட அமெரிக்காவை தென் அமெரிக்காவை இணைக்கக்கூடிய அந்த இடம் பனாமா அப்படின்னு சொல்லி. அடுத்து ஸ்ட்ரெயிட் அப்படிங்கிறது 4வது பிரிவு பாத்தீங்கன்னா நீர்ச்சந்தி. நீர்ச்சந்திங்கிறது பாத்தீங்கன்னா 2 பெரிய நீர் பரப்புகள், 2 கடல்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். அதை இணைக்கக்கூடிய சிறிய நீர்பரப்பு அல்லது சிறிய நீர்நிலை அப்படிங்கிறது, அதுதான் ஸ்ட்ரெயிட் அப்படிங்கிற ஆங்கிலத்துல சொல்றது, தமிழ்ல நீர்ச்சந்தி அப்படின்னு சொல்லி. இதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு இந்தியாவை இலங்கை பிரிக்கக்கூடிய நீர்ச்சந்தி, பாக் ஸ்ட்ரெயிட், பாக் நீர்ச்சந்தி இணைப்பு நீர்ச்சந்தி என்று சொல்லலாம். அது எப்படி அப்படின்னா வங்காள விரிகுடா கடலையும் இந்திய பெருங்கடலை இணைக்கக்கூடிய சிறிய நீர்பரப்பு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து கல்ஃப், வளைகுடா அப்படின்னு சொல்லுவோம். வளைகுடா என்பது அதுலயே பெயர்லயே இருக்குதுங்க. குடா என்பது ஒரு சிறிய பகுதி, அந்த ஒரு வளைவு போன்றது அப்படின்னு, வளைந்த குடா அப்படிங்கிறது. அது என்ன அப்படின்னா நம்ம மேற்கு ஆசியாவில் இருக்கக்கூடிய வளைகுடா நாடுகள் அப்படின்னு, கல்ஃப் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது சிறந்த எடுத்துக்காட்டுகள். இங்கு என்ன விளக்கம் வேணும் இல்லைங்க. வளைகுடா என்பது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தீபகற்பத்துக்கும் வளைகுடாவுக்கும் அதாவது சிறிய வேறுபாடு தான் இருக்குது. தீபகற்பம்ங்கிறது இந்த இடத்துல 3 பக்கமும் கடலாலும் ஒரு பக்கம் நிலம்னு சொன்னோம். அதை அப்படியே மாத்தி சொல்லுங்க. கல்ஃப் என்பது பாத்தீங்கன்னா 3 பக்கமுமே நிலத்தாலும் ஒரு பக்கம் மட்டுமே நீரால் சூழப்பட்டிருக்குது. அதுதான் வளைகுடா அப்படிங்கிறது, சிறிய பகுதி. இதுவே பெரிய பகுதியா இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு பே, விரிகுடா. இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு நம்ம இந்திய நாட்டில இருக்கக்கூடிய, நம்ம இந்தியாவுக்கு கிழக்கில் அமைந்த எல்லை நீர்நிலை வங்காள விரிகுடா. இது சிறந்த எடுத்துக்காட்டு.